மாற்றுத்திறனாளிகளை உடல் ஊனமுற்றவர்கள்னு சொன்ன உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துச்சு கலைஞருக்கு. அது எப்படிடா நீ ஊனமுற்றவர்னு சொல்லுவ? ஊனம் என்பது அவன் தேர்ந்தெடுத்ததா? இல்ல அது கருவுல இருக்கும்போது அப்படி நடந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவனை நீ டிஸ்கிரிமினேட் பண்றது எப்படி ஏத்துக்க முடியும்? அவனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு இருக்கு. அவனை பார்த்து ஊனம் உற்றவன் நீ சொல்ற, அது அவன் சுயமரியாதைக்கு இழுக்கா இருக்கு. மாற்றுத்திறனாளின்னு கூட சுயமரியாதையை உயர்த்தினர். அந்த சுயமரியாதையை உயர்த்தியதற்கு பிறகு மாற்றுத்திறனாளிகள் இன்னைய வரைக்கும் கலைஞர் என்கிற பெயரை சொன்னவுடன் கண்ணீர் சிந்தாமல் இருந்ததே கிடையாது. எந்த ஒரு தகப்பனும் தான் வீட்டு பிள்ளை மாற்றுத்திறனாளியா இருக்கிறத கூட ஏத்துக்குமா? ஆனா மாற்று பாலினமாக தம் வீட்டு பிள்ளைங்க யாராவது ஒரு ஆள் வந்துச்சுன்னா எப்படியாச்சும் கர்ணகோபம் பண்ணிடலாமான்னு கேட்கக்கூடிய கேவலமான ஒரு கூட்டமா இந்த தமிழ் சமூகம் இருக்கு. அவங்களை வீட்டை விட்டு விரட்டி அனுப்பியதற்கு பிறகு அவங்க முதலில் போகக்கூடிய இடம் பாம்பே, இரண்டாவது போகக்கூடிய இடம் கலெக்டர். அங்க போய்